யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய். நாம எத்தனை பிறவிகளில் பகவான் நமக்காக எவ்வளவோ கோடிக்கணக்கில் செய்திருக்கார். ஆனால் நாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். கடவுளை தவிர வேறு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இறைவனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சிறு சேவையை கூட இறைவன் மறக்கவே மாட்டான். நீங்கள் ஒரு நாய்க்கு ஒரு நாள் பிஸ்கட் போட்டுட்டு 1000 நாள் அதை அடித்தாலும் உங்களை அதை வாலாட்டிகிட்டே நிற்கும். அந்த ஒரு நாள் போட்ட பிஸ்கட்டுக்கு அது வாலாட்டும். 1000 நாள் நீங்கள் அதை விரட்டியிருப்பீங்க, இல்லை அடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் நினைக்காது. ஒரே ஒரு நாள் நீங்கள் போட்ட ஒரு உணவுக்காக அது நன்றியோடு நிற்கும். ஆனால் அத்தகைய விலங்குகளையும் உயிரினங்களையும் படைத்த இறைவன் தான் எல்லாத்துலேயும் மேதாவியாக படைத்த இந்த மனித ஜென்மம் மட்டும் 1000 நாள் செய்துட்டு ஒரே ஒரு நாள் செய்யலைன்னா நன்றி மறந்து நம்மளை தூற்றும். ஒரு நாள் தரல இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. 1000 நாள் செய்ததையும் மறந்துடும். ஒரே ஒரு நாள் கொடுத்துருக்க முடியாது, நமக்கு செய்ய முடியாது. அதை இந்த மனிதர்கள் மறந்துடுவாங்க, நன்றி கட்டுருவாங்க. ஆனால் இறைவன் அப்படி இல்லை. நீங்கள் இன்னைக்கு செய்கிற இந்த சேவையை பகவான் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அப்புறம் ஏன் சாமி எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் எத்தனை பிறவிகளிலேயோ செய்த பாவங்கள் நமக்கு அது தெரியாது. இறைவனுக்கு தெரியும் எத்தனை பாவம் செய்திருக்கோன்னு. இந்த பிறவியில் நான் கொஞ்சம் தானே செய்திருக்கேன் அப்படின்னா, முற்பிறவிகளில் செய்த பாவங்கள்லாம் இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் 4 வாரம் கோயிலுக்கு வந்தோன்னு அவர் எல்லாம் செய்திடணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம இன்னும் தவறாமல் இறைவனுக்கு சேவைகள் செய்கிற பாக்கியத்தை அவர் தரணும். இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் இறைவனுக்கு சேவைகள் செய்கிற பாக்கியத்தை தரணுங்கிறது தான் நாம் இறைவன்கிட்ட வேண்டணும். இப்போ உலகமே ஒரு நெருக்கதியான நிலையில் இருக்குது. உலக நாடுகளெல்லாம் தவிச்சு போய் கிடக்கு. வெளிநாடுகளில் வேலை செய்தவங்க எல்லாம் உள்ளூருக்கு, சொந்த நாட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பக்தர்கள் பல்வேறு ஊர்களில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகாலெல்லாம் இருக்கிறாங்க. எல்லார் வீடுகள்லையும் எல்லாரும் வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்கெல்லாம் ஊருக்கு திரும்பி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும். பொதுவாக நமக்கு துன்பமான காலத்தில், துயரமான காலத்தில், சோதனைகள் வரக்கூடிய காலத்தில் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ராமன் வனவாசம் போனப்போ வாழ்ந்த வாழ்க்கை போல நாம் இருக்கணும். நமக்கு துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வருது, 7.5 சனி பிடிச்சிருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டகாலம் நமக்கு ரொம்ப நாளாக கஷ்டமாக இருக்குன்னா, பாண்டவர்கள் வனவாசம் போனது போல இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. எல்லாத்துலேருந்து விடுபட்டு நம்ம பாட்டுக்கு இறை சேவை ஒன்னே இருந்து ஒதுங்கி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் ஜனங்க அப்படியா இருக்குது. கெட்டு கிடக்கிற காலத்தில் தான் விட்டனா பாருன்னு கடன் வாங்கி செலவழிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கொடி கட்டிட்டு தெரியுது. நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை, பாரு நாங்களும் பெரிய ஆட்கள் தான் சொல்லி கடனுக்கு மேலே கடனை வாங்கி டூர் போகிறது, இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது. கடைசியில் 12 வருஷம் இல்லை 7.5 வருஷம் சனி முடிகிறச்ச இருக்கதும் பிச்சுட்டு போயிடும். கடைசியில் கீழே போட்டிருக்க ஜட்டியும் கிழிஞ்சு போயிடும். இந்த ஜனங்களுக்கு ஒரு அடக்க ஒழுக்கமே இல்லை. கஷ்ட காலத்தில் அடங்கி இருக்கணும். கஷ்டகாலம் வரப்போ ராமபிரான் எப்படி காட்டில் வனவாசத்தில் அப்படி ஒரு தியான நிலையில் இருந்தாரோ, அமைதியான நிலையில் இருந்தாரோ, துன்பம் வரக்கூடிய காலத்தில் பாண்டவர்கள் எப்படி வனவாசத்தில் இருந்தாங்களோ, அதே போல் நாமளும் துன்ப காலத்தில் அதை ஒரு யாகமாக, அதை ஒரு தியானமாக எடுத்து பேசாமல் இருக்கணும். வெளி உலகத்தில் தொடர்புகள் எல்லாம் துண்டிச்சுட்டு இறை சேவை உண்டு, நாம சேவை உண்டுன்னு பேசாமல் இருக்கணும். நமக்கு இறைவன் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புன்னு நினைக்கணும். இறைவனே நினைக்கிறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு தந்திருக்காரு. ஒரு நாள் இந்த துன்பம் எல்லாம் தீர்ந்து ராமன் வனவாசத்திலிருந்து அயோத்திக்கு போய் முடிசூட்டு விழா நடத்தின மாதிரி பாண்டவர்கள் வனவாசம் முடிஞ்சு திரும்பவும் அவங்க தன்னுடைய சொந்த நாட்டில் போய் முடிசூட்டின மாதிரி நமக்கும் ஒரு முடிசூட்டுற தினத்தை பகவான் வச்சிருப்பார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அது வரைக்கும் அமைதிகாத்து இருக்கணும், அடங்காமல் ஊரை மேய்ஞ்சிட்டு தெரியக்கூடாது, பேசாமல் இருக்கணும் அந்த நேரத்தில். ஆனால் இந்த கெட்டு கிடக்கிற காலத்தில் தான் வரைஞ்சி கட்டிட்டு தெரியுது ஜனங்க. பேசாமல் இருங்கடா, பொத்திட்டு இருங்கடா, எல்லாம் சரியாகிற வரைக்கும் பேசாமல் இருக்கா. எவன் கேட்குறான்? கேட்கவே மாட்டான். அப்போ ஏதோ வெளியூருக்காரன் ஊருக்காரன் நம்மளை தப்பாக நினச்சிட்டு போடான், இவன் ஏதோ கெட்டு கிடக்கான் நினச்சிட்டு போட்டுமே. பாண்டவர்கள் வனவாசம் போனது ஒருத்தருக்கும் தெரியாதா? இல்லை ராமர் காட்டுக்கு போனது ஒருத்தருக்கும் தெரியாதா? உலகத்துக்கே தெரியும். உடனே என்ன எல்லாரும் ஐயா ராமன் காட்டுக்கு போயிட்டான், ஐயே சீ அப்படியே சொன்னாங்க. இல்லை பாண்டவர்கள் எல்லாத்தையும் தோத்துட்டு வனவாசம் போயிட்டாங்க, ஐயே சீ அப்படியே சொன்னாங்க? கிடையாது. உங்களுக்கு மட்டும் எங்கடா இருந்து வருது ரோசம்? ஒரு மயிரும் கிடையாது. கெட்ட காலத்தில் நம்ம கெட்ட நேரம் வரச்சில பேசாமல் இருங்க, அடங்கி இருங்க. இது இறைவனை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இறைவனை தியானிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு. ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. அந்த 12 வருஷம் நீங்கள் அதை ஒரு யாகமாக, ஒரு தியானமாக, ஒரு தவமாக அந்த கெட்ட காலத்தை கடத்தி விடுவீர்கள் என்றால் மீண்டும் உங்களுக்கு குபேர யோகத்தை பகவான் தருவார். ஆனால் நீங்கள் இந்த கெட்ட காலத்தில் என்ன பண்ணுறீங்க? சாமியை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் பார்க்குறீங்க.
ஊர் ஊராக ஃப்ளைட்டு ஏறுறது, ட்ரெயின் ஏறுறது. அப்புறம் கடைசி வீட்டுக்குள்ளே முடக்கி போட்டுருவார். அங்கேயே கடை, நீ வேண்டாம் வராண்டா, அங்கேயே படுத்துக்க அப்படின்னு போட்டுருவார். அப்போ கெட்ட காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய கர்மவினையினால்தான் அது வருது. கடவுள் ஒன்று நமக்கு வேணும்னு தரல, நம்ம செய்த பாவங்களுக்கு தான் வருது. ஒரே ஒரு கூனி கிழவிய அடித்த பாவத்துக்கு தான் ராமர் வனவாசம் போனார். ஒரே ஒரு கூனி கிழவி அது கிடந்தது. இவர் விளையாட்டுக்கு அதுக்கு கூன் வளைஞ்சிருந்த இடத்துல ஒரு அடி அடிச்சிட்டார். கிழவி சமயம் பார்த்து பழி வாங்கிட்டான். அதானே உண்மை. கிழவி சமயம் பார்த்து பழி வாங்கிட்டான். அதனால தான் நான் சொல்லுவேன், பேசாமல் இருக்கணும். யாரையும் வருத்தப்படும்படியோ, துன்பப்படும்படியோ, யாரையும் கவலைப்படும்படியோ எதுவும் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. நேரம் வரும்போது, துன்பம் வரும்போது, நமக்கு கெட்ட நேரம் வரும்போது அந்த கூனி கிழவி மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்மளை பழி வாங்கிடும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால கெட்ட சமயங்கள் வரும்போது, கெட்ட நேரங்கள் இருக்கும்போது பேசாமல் இருக்கணும். இறைவனே நினைக்கணும், இறைவனுக்கே பணிவிடைகள் செய்யணும். அந்த நேரத்தில் புடுக்குன்னு எல்லாம் தங்க நகை இல்லைன்னா கூட, எல்லாம் ஈட்டில் இருந்தால் கூட கவரிங் நகைகளை வாங்கி போட்டு சுற்றிட்டு தெரியக்கூடாது. பேசாமல் இருக்கணும். எல்லாம் வரும், அப்புறம் வரும் அப்படின்னு இருக்கணும். அப்போ தவ வாழ்க்கை வாழ கற்றுக்கணும். எல்லாரும் தவ வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். தவ வாழ்க்கை இறைவன் நமக்கு தந்த வாய்ப்பு அப்படின்னு நினைக்கணும். புரியுதா? யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருதாய்.